அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் புதியவன். இன்றைக்கி நான் உங்கள் எல்லாருமே ஒரு மிகப்பெரிய கேள்வி ஒன்று முன்வைக்கிறேங்க. முகிலன் எங்கே போனார்? இங்கே ஏன் நிறைய பேர் முகிலனை பற்றி பேச மாட்டுறாங்க? முகிலன் யாருன்றதே மறந்துட்டாங்க. ஒரு சில பேருக்கு முகிலன் யாருன்னே தெரியாது. முகிலன் யாருன்ற விஷயத்தை நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை தெளிவாக பதிவு பண்ணிக்கிறேன். இங்கே ஒரு சமூக ஆர்வலர்களின் இழப்பு, இந்த சமுதாயத்தின் இழப்பு. இங்கே எல்லாருக்குமே இந்த சமுதாயத்துக்காக போராடணும்னு ஆசை இருக்கும். சமுதாயத்தில் நடக்கிற தப்பை தட்டி கேட்கணுன்ற ஆசை இருக்கும். ஆனால் நம்ம சூழ்நிலை காரணமாக நம்மளால் சமுதாயத்தில் நடக்கிற பிரச்சனையை பேச முடியாது. அது என்னன்றதை தட்டி கேட்கவும் முடியாது. சுயநலத்தையும் தாண்டி பொதுநலத்துக்காக ஒரு சில சமூக ஆர்வலர்கள் நம்ம நாட்டில் இருக்காங்க. அப்படிப்பட்ட சமூக ஆர்வலர்களில் ஒருத்தர் தான் முகிலன். இவர் என்னென்ன விஷயத்துக்காக போராடி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, காவேரி மணல் மாஃபியாவை எதிர்த்து போராடி இருக்காரு. கூடங்குளம் அணுமின் நிலையத்தை எதிர்த்து போராடி இருக்காரு. இப்போ சமீபத்தில் தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டில் 13 பேரை சுட்டுக் கொண்டதுக்காக சிசிடிவி வீடியோ ஆதாரங்களை கட் பண்ணி போலீஸுக்கு எதிராகவே சிபிசிஐடி கிட்ட வழக்கு தொடுக்கிறதுக்காக இருந்தார். ஆனால் அவர் காணாமல் போய் கிட்டத்தட்ட 10 நாளுக்கு மேலே ஆகுதுங்க. ஆனால் அவரை பற்றி நிறைய பேர் பேசலை. அவரை பற்றி இங்கே ஒவ்வொருத்தரும் பேசணுங்க. முகிலன் நமக்கு திரும்ப கிடைக்கணும். நான் திரும்ப பதிவு பண்ணிக்கிறேன். இங்கே ஒரு சமூக ஆர்வலர்களின் இழப்பு, இந்த சமுதாயத்தின் இழப்பு. நம்ம எதுக்காகவோ ஹேஷ்டாக் எழுப்புகிறோம். இன்றைக்கி முகிலனுக்காக ஒரு ஹேஷ்டாக் எழுப்புங்க. முகிலன் திரும்ப கிடைக்கணும். அவன் குடும்பத்துக்கு மட்டும் முகிலன் காணாமல் போனது பெரிய வருத்தம் கிடையாது. உண்மையை சொல்லப்போனால் முகிலன் காணும்போது நாட்டுக்கு மிகப்பெரிய வருத்தம். சமூக ஆர்வலர் நம்ம இழந்துட்டோன்னா இந்த சமுதாயத்தில் நடக்கிற அநீதிகளை தட்டி கேட்க ஆள் இல்லாமல் போயிடும். அதனால் முகிலனுக்காக ஒரு ஹேஷ்டாக் எழுப்புங்க. இந்த வீடியோ இதெல்லாம் முடிச்சுக்கிறேன். முகிலன் கிடைக்கணும். அதாவது கடவுளை பிரார்த்திக்கிறோம். நம்ம ஒவ்வொரு தடவை முகிலனுக்காக ஒரு ஹேஷ்டாக் எழுப்பணும். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.